ஹாய் வெங்கட், நான் இருக்கேன்ல. உன் சயின்ஸ் எக்ஸாமுக்கு நீ கவலைப்படவே வேண்டாம். நாம சேர்ந்து ஜாலியா இந்த பாடத்தை படிக்க போறோம். நீ தேர்வுக்கு சூப்பரா ரெடி ஆகிடுவ. வா ஆரம்பிக்கலாம். சரி, நாம பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நீ போட்டிருக்கிற இந்த கம்பளி ஸ்கார்ஃப் அது நிஜமாவே எங்கிருந்து வருது? கடையில இருந்துன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. இன்னைக்கு நம்ம 2 சூப்பரான பயணத்துக்கு போக போறோம். ஒன்னு கம்பளியோட கதை, இன்னொன்னு பட்டு நூலோட ரகசியம். முதல்ல நாம ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும் வெங்கட். நீ போடுற டிஷர்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு கல்யாண பட்டு புடவையா இருக்கட்டும், எல்லா துணிக்கும் ஆரம்ப புள்ளி ஒண்ணுதான். அது என்ன தெரியுமா? நாரிழை. அப்போ இந்த நாரிழை தான் எல்லாத்துக்கும் பேஸ், ஒரு பில்டிங்க்கு செங்கல் மாதிரி. இந்த பாடத்துல நாம கம்பளி, பட்டு இந்த 2 விலங்கு நாரிழைகளை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். சரி, நம்ம முதல் பயணத்தை கம்பளியோட ஆரம்பிக்கலாம். குளிர்காலத்துல ஏன் எல்லாரும் கம்பளி ஸ்வெட்டர் போடுறோம்? அது ஏன் அவ்ளோ கதகதப்பா இருக்கு? அது எப்படின்னா, கம்பளிக்குள்ள சின்ன சின்னதா காத்து மாட்டிக்கும். அந்த காத்து நம்ம உடம்புல இருக்கிற சூட்ட வெளியே போக விடாம ஒரு போர்வை மாதிரி பாதுகாக்கும். ஒரு மாதிரி பர்சனல் ஹீட்டர் மாதிரி வேலை செய்யும். இது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வெங்கட். நல்லா ஞாபகம் வச்சிட்டோம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். செம்மறி ஆட்டோட உடம்புல இருக்கிற எல்லா முடியும் கம்பளி செய்ய பயன்படாது. அதுல வெளியே இருக்கிற முடி ரொம்ப குரூபா இருக்கும். ஆனா அதோட தோலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மிருதுவான மென்மையான முடி இருக்கு பாத்தியா, அதுல இருந்துதான் நமக்கு நல்ல குவாலிட்டியான கம்பளி கிடைக்குது. வெங்கட், எக்ஸாம்ல பெஸ்டான கம்பளி எதுன்னு கேட்டா கண்ண மூடிட்டு மெரினோன்னு எழுது. இந்த மெரினோ ஆடுகள் தான் செம்மறியாட்டு உலகத்தோட சூப்பர் ஸ்டார்ஸ். நம்ம இந்தியாலயும் சூப்பரான ஆட்டு இனங்கள் இருக்கு. இந்த அட்டவணைய பாரு. இது ஒரு சூப்பர் ஸ்டடி கைட் மாதிரி. எந்த ஆட்டோட கம்பளி என்ன செய்ய பயன்படுதுன்னு தெளிவா இருக்கு. இது ஒரு தடவை பாத்துக்கோ. இது எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கிற ஒரு ட்ரிக்கியான கேள்வி வெங்கட். கம்பளினா செம்மறி ஆடு மட்டும்தான் நினைச்சிடக்கூடாது. இன்னும் நிறைய விலங்குகள் நமக்கு கம்பளி தருது. அவங்க யாருன்னு பாக்கலாமா? இங்க பாரு, அங்கோரா ஆட்டோட மோஹேர், காஷ்மீர் ஆட்டோட ரொம்ப மென்மையான காஷ்மீர், ஏன் ஒட்டகம், லாமா கிட்ட இருந்து கூட நமக்கு சிறப்பான கம்பளி கிடைக்குது. அப்போ கம்பளி உலகம் எவ்வளவு பெருசுன்னு பாத்தியா? சரி, இப்போ விலங்குகள் கிட்ட இருந்து ரோமத்தை எடுத்தாச்சு. ஆனா அந்த புசு புசு ரோமம் எப்படி ஒரு நூல் கண்டாகுது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். முதல் ஸ்டெப், கத்தரித்தல். இது ஒன்னும் இல்ல, செம்மறி ஆட்டுக்கு ஹேர் கட் பண்ற மாதிரி தான். அதனால அதுக்கு வலிக்கவே வலிக்காது. நாம எப்படி கோடை காலத்துல ஜாக்கெட் கழட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் செம்மறி ஆட்டுக்கு ரொம்ப நல்லது. கத்தரிச்ச ரோமம் செம்ம அழுக்கா தூசியா இருக்கும். சோ அடுத்த ஸ்டெப் என்ன? ஸ்கௌரிங். அதாவது அந்த ரோமத்துக்கு ஒரு நல்ல குளியல் போடுறது. அப்பதான் அது சுத்தமாகும். வெங்கட், இந்த 6 ஸ்டெப்ஸையும் ஞாபகம் வச்சுக்க ஒரு ஈஸி வழி சொல்லட்டுமா? சம் ஷீப் கெட் டைட் ட்ரை யார்ன். இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோ. எஸ்ஸுக்கு ஷியரிங், அடுத்த எஸ்ஸுக்கு ஸ்கௌரிங், ஜிக்கு கிரேடிங், இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஸ்டெப். செம்ம ஈஸில. சரி, கம்பளி கதைய முடிச்சாச்சு. இப்போ நாம 2வது பயணத்துக்கு ரெடி. ஒரு சின்ன பூச்சிக்கிட்ட இருந்து உருவாகிற பட்டு, அதோட ஆச்சரியமான கதைய பார்க்கலாமா? கம்பளிங்கிறது முடி, ஆனா பட்டு அப்படி இல்ல. அது ஒரு ஸ்பெஷல் புரதம். காத்துல பட்டா உடனே கெட்டியாயிரும். இந்த மொத்த கதையும் பட்டு அந்துப்பூச்சியோட வாழ்க்கையில தான் தொடங்குது. இந்த வாழ்க்கை சுழற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் வெங்கட். இதுல பாரு, அந்த கூடு ஸ்டேஜ். பட்டுப்புழு தன்னை சுத்தி கட்டுற அந்த கூடு இருக்கு இல்லையா, அங்கதான் எல்லா மேஜிக்கும் நடக்குது. பட்டு நமக்கு அங்கிருந்து தான் கிடைக்குது. ஒரு விஷயம் சொன்னா நம்புவியா? ஒரே ஒரு சில்க் டை தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 110 பட்டுக்கூடு தேவைப்படுமா. அப்போ ஒரு புடவைக்கு யோசிச்சு பாரு எவ்ளோ உழைப்பு இருக்குன்னு. பட்டுப்புழுக்களை வளர்த்து அதுலேருந்து பட்டை எடுக்கிற இந்த செயல்முறைக்கு ஒரு ஸ்பெஷலான பேர் கூட இருக்கு. அது பேரு தான் செரிகல்ச்சர். இது சாதாரண விஷயம் இல்ல. ஆயிரக்கணக்கான வருஷமா மக்கள் ரொம்ப கவனமா செஞ்சுட்டு வர்ற ஒரு கலை மற்றும் அறிவியல். இப்போ பட்டு எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம். இதுல 3வது ஸ்டெப்ப நல்ல கவனி வெங்கட். அந்த கூடுகளை சுடுதண்ணில போடுறாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் உள்ள இருக்கிற புழு இறந்துடும், நூலும் ரொம்ப சுலபமா உடையாம பிரிக்க வரும். இதனாலதான் நமக்கு ஒரே நீளமான பட்டு நூல் கிடைக்குது. சரி வெங்கட், கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இந்த அழகான துணிகளை உருவாக்குறதுக்கு பின்னாடி தொழிலாளர்களோட கடுமையான உழைப்பும் அவங்க சந்திக்கிற சில உடல்நல ஆபத்துகளும் இருக்கு. இந்த ஸ்லைடப்ப பாரு. கம்பளி தொழில்ல ஆந்த்ராக்ஸ்னு ஒரு பாக்டீரியா தொற்று பெரிய ஆபத்தா இருந்துச்சு. ஆனா பட்டு தொழில்ல வேலை செய்யறவங்களுக்கு சுடுதண்டில இருந்து கொப்புளம், மெஷின் சத்தத்தால காது கேளாம ஆஸ்தமான பல பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. அவ்வளவுதான் வெங்கட்.
நம்ம மெரினோ ஆட்ல ஆரம்பிச்சு பட்டுப்புழுவோட வாழ்க்கை வரைக்கும் எல்லாத்தையும் சூப்பரா பார்த்துட்டோம். நீ நல்லா கவனிச்ச, கண்டிப்பா உன்னால முடியும். இந்த விளக்கத்தை உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணு. எல்லாரும் சேர்ந்து பாருங்க, படிங்க, தைரியமா போய் பரீட்சை எழுதுங்க. நீங்க எல்லாரும் கலக்க போறீங்க. ஆல் தி பெஸ்ட்.